சான்று பகர்வீர்கள். சான்று பகர்வது என்பது ஒரு சீடனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். சான்று பகர்தல் பலவிதமான அனுபவங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இந்த அனுபவம் பல்வேறு துயரங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் உள்ளடக்கியது. தெய்வமே, நீரும் சீடர்களை முழுமையாக ஈடுபடுத்தும் பொழுது, அவர்களை நற்செய்தி அறிவிக்கும் பணிக்கு அனுப்பும் பொழுது ஏற்படும் எல்லா இன்னல்கள், புறக்கணிப்புகள், எதிர்வரும் கஷ்டங்களை மிக தெளிவாக பொறுமையோடு அவர்கள் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட வாழ்வின் வழியாகத்தான் நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும் என்ற உள்ள தெளிவை கொடுத்தீர். வசமாய் மாட்டிக்கொண்டோம் என்கிற எண்ணம் இல்லாமல் உரிமையாய் மிகுந்த உவப்போடு என்னையே நான் நற்செய்தி பணிக்கு அர்ப்பணிக்கிறேன் என்ற ஆத்துமாத்துமான உணர்வை வெளிப்படையாக எதையும் மறைக்காமல் எடுத்துரைத்தீர். வாய்ப்பேச்சால் ஏமாற்றி அழைப்புக்குட்படுத்தவில்லை. மிக தெளிவாக இதுதான் வாழ்க்கை, இப்படிப்பட்ட இடர்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நீர் அழைக்கும் பொழுது ஒன்றை தெளிவாக நம்பிக்கையோடு சொன்னீர். இந்த இடர்பாடுகளிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ன தைரியமான ஒரு வார்த்தை அது. ஆண்டவரே, நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்கள் துன்பத்தில், துயரத்தில், வேதனையில், தனிமையில் எங்கள் கூட இருந்து வழி நடத்துகிறீர். இந்த ஒரு நம்பிக்கையோடு எங்கள் விசுவாச பயணத்தை தொடர அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன்.